சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும்ன்ட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பதில் தெரியாதவங்க வீடியோ லாஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து ரேகாவை கடத்திட்டு போனது தெரிஞ்சவொடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரே பிரச்சனை பண்ணிட்டுருப்பாரு. எப்படி நீங்கள் என் பொண்ணை அமுச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை வார்ட் பாய் தான் அவங்கள டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. சரி ஆம்புலன்ஸ் நம்பரையாவது நோட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. அவங்க அதுவும் பண்ணல. அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே சிந்தாமணி கால் பண்ணுறாரு. சிந்தாமணி என்ன ஆச்சுங்க, ரேகாவை பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை நீ சொன்ன மாதிரியே அந்த முத்துவும் சத்யாவும் ரேகாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி உடனே ஷாக்காக வராங்க. நான் தான் சொன்னேன்ல அந்த முத்து லேசுப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் வாங்க, நம்ம பொண்ணு வருவா, நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு கூலாக போட்டுட்ருப்பாரு. அப்போ தான் அவங்க பாட்டி சொல்லுவாங்க, நம்ம சீக்கிரமே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் அந்த சிந்தாமணி சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டாண்டெலாம் வந்து பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் ஆமாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் இது எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது செய்யணுங்க, இல்லைன்னா நம்மளை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்போதைக்கு இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும்னா நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோவில் ரேகா பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா எதுக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேகாவை பேச சொல்கிறாரு. ரேகாவும் முத்து சொல்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லிவிட்டு சத்யா கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்லும்போது மற்றவங்களுக்குலாம் அனுப்பு சத்யா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் எங்கே வெளியெல்லாம் சுற்றாதீங்க, உஷாராக இருங்க, இப்போ நாங்கள் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா எப்படா குட் நியூஸ் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பாட்டி இவங்க கல்யாணம் தானே, பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அது இல்லைடா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் எப்படா குட் நியூஸ் சொல்ல போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் மீனா பார்த்தீங்கன்னா வெக்கப்படுவாங்க. இருங்க பாட்டி இப்போ தானே ஒரு பிரச்சனையாக முடியுது, சீக்கிரம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நினச்ச மாதிரியே சிந்தாமணி நேராக பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு தான் வராங்க. முத்து வீட்டுக்கு வந்து முத்துவை பார்த்தோன்னே, முத்து எங்கடா என் பொண்ணை ஒழிச்சு வச்சிருக்கேன், என் பொண்ணு எதுக்குற கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே கடத்தணும்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. நாங்களாம் ஒன்றும் கடத்தலை, நீ வாயை மூடிடி, போய் சொல்லாது, எனக்கு தெரியும். அண்ணாமலை இருப்பாங்க, அண்ணாமலை பார்த்தோன்னே உன் பையன் என் பொண்ணை கடத்திட்டு வந்த அண்ணாமலை எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் என் வீட்டுக்காரர்கிட்டலாம் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயாவை நீ வாயை மூடு, நீ அவங்க கூட சேர்ந்து கூட்டு சதி தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் கூட்டு சதி பண்ணுறாங்க, ஒழுங்காக போயிடு வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரையுமே திட்டுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே சண்டை போடுறாங்க. இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், என் பொண்ணு எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. சிந்தாமணி போனதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே கத்ததை பார்த்து இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் போலியம்மா அப்படின்னு சொல்கிறா. விஜயாவும் எனக்கு அதுதான்டா டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா கிட்ட கத்துறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் வீட்டு வரைக்கும் வச்சுக்கோ, என் வீடு வரைக்கும் கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க விஜயா. அதுக்கப்புறம் முத்துவே அவங்க அப்பா கிட்ட ஒத்துக்கிறாரு. ஆனால் நாங்கள் கடத்திட்டுலாம் வரல, அந்த பொண்ணாதான் எங்கள் கூட வந்தது, என்னையும் சத்தியம் எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால தான் நாங்கள் வந்து அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த பொண்ணுக்கு இவங்க வேறு கல்யாணம் பண்ணுற ஐடியாவில் இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயா கிட்ட நீ இதுக்கப்புறம் கத்தாத, அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க யோசிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா இவ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க அப்படி கேட்டவுடனே முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லம்மா, என்னை பற்றி கூட நீ யோசிக்கிறல அப்படின்னு சொல்லுவார். இன்றைய விடுகதை, எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு, அது என்ன? ஸ்ருதியும் ரவியும் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் மீனாக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அவங்க பண்ணதில் எந்த தப்பும் இல்லைம்மா, அந்த பொண்ணையும் அவனையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க விரும்புறதுனால அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா முத்துக்கும் மீனாக்கும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. இதே அந்த பொண்ணு ஏதோ தப்பான முடிவு எடுத்திருந்தா என்ன பண்ணுறது, அதுக்கு இவங்க சேர்த்து வைக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா அது சரி, அந்த சிந்தாமணி கிட்டேருந்து நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுறது, அவளால் என் பிஸ்னஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து இப்போ கூட சுயநலமாக தான் யோசிப்பியாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா நீங்களாவது சொல்லுங்களேன்னு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அண்ணாமலை 2 பேரும் விரும்புகிறாங்க, அவங்கள இவங்க சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க, நீ அதை பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. மீனாவும் கிளாஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. என்ன எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்கன்னு அவங்க யோசிப்பாங்க. அப்போ தான் மிஸ்ரா சொல்லுவாங்க, ஸ்வேதாஜி எல்லாமே சொன்னாங்க, நீங்கள் ஒரு லவ்வை சேர்த்து வைக்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவார். அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவையும் பாராட்டுவாங்க. இங்கே ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடும் போது கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. முத்து கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்ட நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே உதவி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் ஆரம்பிமான்னு சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க. அப்படியே என்னோட எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை அடுப்பு கறி.